கரங்களை உயர்த்தி நாம் யாவரும் தேவனை நோக்கி பார்த்து ஆராதிக்கலாம். தேவா, விவரிக்க முடியாத உம்முடைய அன்பை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம். நீர் எங்கள் மத்தியில் உலாவுவீராக. சொல்லுங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, எங்கேயும் கிடைக்காத தேவனுடைய அன்பு இலவசமாய் நமக்காய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஊற்றப்பட்டிருக்கிற தேவனுடைய அன்பை நாங்கள் ஆராதிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. கரங்களை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை நோக்கி பார்ப்போம். அவர்தான், அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய அன்பு பட்சபாதம் இல்லாதது, அவருடைய அன்பு தான் நமக்கு ஒன்று போதுமானதாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கும் எல்லா அன்பும் மாறக்கூடியது, ஆனால் தேவனுடைய அன்பு என்றைக்கும் மாறாதது, விவரிக்க முடியாதப்பா. உம்மையே நம்பி நாங்கள் உம் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இயேசுவே, let us all நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கலாம். பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை, ஆராய்ந்து முடியா அளவில்லா கண்களை மூடி புகழ்ந்தாலும் போதவில்லை. கண்களை மூடி விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை, ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் துளைந்து போனே, உங்க நினைவாழ உயிர் வாழுறே, பூரண அழகே. உம்முடைய அன்புக்குள் நாங்கள் துளைந்து போயிருக்கிறோம். எங்கும் தேடி கிடைக்காத உம்முடைய அன்பு இலவசமாய் சிலுவையில் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா. உம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உலகம் எங்களை வெறுத்திருக்கிறது, ஆனால் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீர். உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நீர் எங்களை ஏற்றுக்கொண்டிருக்கிறீரப்பா. நன்றி, நன்றி. அன்பென்னும் கயிறினால் இழுத்து கொண்டு அழகால் என் அவமானங்கள் மாற்றி நீ தீராத தயவினால் தழுவி கொண்டு என் வாழ்க்கையின் ஆதாரமாய் மாறி நீ என் அருகில் நீ நின்று உன் ரூபம் நான் பார்த்து என் சாயலும் அழகானதே, என்னை உமதாக மாற்றி நீரே, அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் துளைந்து போனே, உங்க நினைவாழ உயிர் வாழ அன்புக்குள் துளைந்து போனே, பூரண அழகே. இயேசுவே, உம்முடைய அன்புக்குள் நாங்கள் துளைந்து போனோம். உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ராஜா. உம்முடைய பிரசன்னம் எங்களுக்கு போதுமானவரே. உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொண்டால் அது போதுமானவரே. நன்றி, நன்றி.
அழகில் நான் மூழ்கி போகிறேன். உம்முடைய அன்பிலே என் இயேசுவே, உம்முடைய அன்பிலே என் அழகே நான் உயிரே அன்பே அன்பே என் இயேசுவே. ஆராதிப்போம், இந்த அன்பை ஆராதிப்போம், இந்த அழகை நாம் ஆராதிப்போம். மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் மூழ்கி உம்முடைய அழகிலே உம்முடைய அன்பு ஒன்றே போதும், உம்முடைய அன்பு ஒன்றே போதும். நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே. அன்பிற்குள் துளைந்து போனேன், உங்களிடம் வாழ உயிர் வாழுறேன். பூரண அழகே. அப்பா, நீர் எங்களை அன்பு கூறுகிறதைப் போல இந்த உலகத்தில் ஒருவரும் எங்களை அன்பு கூற முடியாது ராஜா. உம்முடைய அன்புக்கு அளவே இல்லை ஆண்டவரே. அது உயரமும் இல்லை, ஆழமும் இல்லை, நீளமும் இல்லை, அளவும் இல்லை ஆண்டவரே. அதை அளவிடவே முடியாது ராஜா. கரங்களை உயர்த்துங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை. உன் நேசரை நீங்கள் ஆராதிங்க, உங்கள் ராஜாவை நீங்கள் ஆராதிங்க, உங்கள் பிரபுவை நீங்கள் ஆராதிங்க, உன்னை ரட்சித்தவரை ஆராதிங்க, உன்னை விடுவித்த தேவனை ஆராதிங்க, உன் பாவங்களை கழுவின உங்கள் கர்த்தரை நீங்கள் ஆராதிங்க. நாங்கள் அவரை ஆராதிக்க மாத்திரம் தான் வந்திருக்கிறோம். உம்மை போல யாருண்டு ஆண்டவர்? என்னை நேசிக்கவும், என்னை அரவணைக்கவும், என்னை தாங்கவும், என்னை விசாரிக்கவும், என்னை நடத்தவும் உம்மை போல யாருண்டு? நன்றி அப்பா, நன்மை செய்கிறவரே. ஹல்லேலூயா. உம்முடைய பிரசன்னம் போதும் ஜீசஸ். நன்றி. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைதானே நம்புவேன் என் தேவா. சொல்லுங்க. உம்மை போல யாருண்டு? நன்மை செய்ய நீருண்டு. உம்மைதானே நம்புவேன் என் தேவா. உம்மைதான் என் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. நீரில்லா எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்தானே போகுதையா. ஆராதிப்பேன் எலோஹீம், ஆராதிப்பேன் அடோனாய், ஆராதிப்பேன் இயேசுவா, ஆராதிப்பேன் எல் ஷடாய், ஆராதிப்பேன் எலோஹீம், ஆராதிப்பேன் அடோனாய், ஆராதிப்பேன் இயேசுவா, ஆராதிப்பேன். உம்மையே ஆராதிப்போம். எல்லோயி தேவன் நீர், எல் ஷடாய் தேவன் நீர், எங்களை காண்கிற தேவன் நீர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிப்போம். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. கலங்கி நின்ற என்னை
நேரத்தில் ஆண்டவரே, இந்த காலை நேரத்தில் பலவீனமாய் நின்று கொண்டிருக்கிற எங்கள் மீது மருத்துவ கரத்தை நீர் நீட்டுவீராக. வியாதியோடு நின்று கொண்டிருக்கிற எங்களை ஆண்டவரே உம்முடைய ஆணி பாய்ந்த கரம் தொடுவதாக, சுகம் உண்டாவதாக. மருத்துவராய் கர்த்தர் நீர் கிரியை செய்வீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம் மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே. கரங்களை உயர்த்தி மருத்துவராய் தேவன் வருவார். கூப்பிடுங்க. மரணத்தின் பாதைதானில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. ஆராதிப்பே எல்லோரும் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எல்லோரும் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே. ஆராதிங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே. மருத்துவ குணம், மருத்துவர் செயல்படுவார். இயேசுவே ஆராதிப்பே, எல் ஷடாய் ஆராதிப்பே, எல்லோரும் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம், நாங்கள் உம்மை ஆராதிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் உம்மையே நம்பி வந்திருக்கிறோம். கர்த்தர் உம்முடைய மகிமையை அனுப்புவீராக. இந்த காலை நேரத்தில் உம்முடைய ஆணி பாய்ந்த கரத்தினால் சுகவீனமாய் நிற்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீது உம்முடைய பலத்த கரம் இறங்கும்படியாக நாங்கள் வேண்டுகிறோம் ராஜா. இப்பொழுதே 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 உம்முடைய மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளுவதாக ராஜா. உம்மை நம்பி உம்முடைய ஆலயத்துக்குள்ளாக, உம்முடைய வாசலுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் பெரியவராய் இந்த இடத்துல உலாவுகிற தேவன், மகிமையோடு அசைவாடுகிற கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் நீர் எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். கரங்களை தட்டி பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாங்கள் பரிசாற்றலாம், ஆராதிக்கலாம். அலங்கார வாசலுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கின்றோம். தேவ வீட்டின் நன்மைகளை ருசி பார்க்க வந்திருக்கிறோம். தேவனுடைய மகிமையை காண நாங்கள் வந்திருக்கிறோம். வெறுமையாய் வந்திருக்கிற இருதயங்கள் இந்த காலை நேரத்தில் நீங்கள் தொடப்படுவீர்கள், நிரப்பப்படுவீர்கள். உற்சாகமாக கரங்களை தட்டி ஜீசஸ் அலங்கார வாசலாலே கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடலாம். வந்திருக்கிறோ தேவ வீட்டின் நன்மை, வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். நிரம்பிட வந்து நிற்கின்றோ. சொல்லுங்க. அலங்கார வாசலாலே பிரவர்த்திக்க வந்து நிற்கிறோ. சத்தமாய் பாடலாம். வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்திருக்கிறோம். நிரம்பிட வந்து நிற்கின்றோ. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனை சத்தமாக துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே நீங்க சொல்லுங்க. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற நீங்க வந்தோம், ஆராதிக்கும் யெகோவா தேவனை நன்றி. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. கரங்களை தட்டி கரங்களை தட்டி பாடுவோமா. நன்றி அப்பா, நன்றி இயேசுவே, நன்றி. தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து நிற்கிறோம். நன்மையினால் உன்னை முடிசூட்டுவார், வெறுமையாய் உன்னை திரும்பி அனுப்ப மாட்டார். எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது தேவாலயம். ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே.
ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆண்டவரே, எங்களே பலிகளாய் நாங்கள் அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பலிபீடத்தில் எங்களே நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். எங்களை பலிகளாய் ஏற்றுக்கொள்ளுவீராக ராஜா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஜீசஸ், நன்றி. பலிகளை செலுத்திடவே, ஜீவ பலியாக மாறிடவே, பலிகளை செலுத்திடவே, அர்ப்பணித்து கொடுப்போமா தேவ கரத்துல? பலியாக மாறிடவே, மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. மறுரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. மறுபடியும் சொல்லி பாருங்க. துதித்திட வந்தோம், தொழுதிட ஆராதிக்க வந்தோம், தூயவர் சொல்லி ஆராதிக்க வந்தோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. தூயவரே, தூயவரே, நாங்கள் உம்மை துதிக்க வந்திருக்கிறோம் ராஜா. யெகோவா தேவனை ஆராதிக்க வந்திருக்கிறோம். எல் ஷடாய் கர்த்தர். நன்றி அப்பா. நன்மைகளை செய்தவருக்கு இவ்வளவுதான் நம்மளால கைத்தட்ட முடியுமா? இவ்வளவுதானா? தேவ சமூகத்துல நம்ம கரங்களை தட்டும் போது பாதாளங்கள் நடுங்க வேண்டும். ஆமென். உன்னை சுற்றிலுமா இருக்கிற கட்டுகள் நீ தட்டுற கை தட்டுல ஆமென். அது உன்னை விட்டு விலகி போயிருக்கணும். ஆமென். ஆமென். தேவ சமூகத்துல துதிக்கும் போது ஆமென். உன்னை சிறைச்சாலைக்குள்ள வைத்திருக்கிற காரியங்கள் ஆமென். உன்னை விட்டு விலகி ஓட வேண்டும். ஆமென். அப்பா, இந்த இடத்துல என்னால இருக்க முடியாது. ஏன்னா அவன் பேசலனாலும் போதும், அவன் கர்த்தருக்குள்ள தேவனை நினைக்கிறான், ஆமென். கரங்களை தட்டுறான். என்னால இந்த இடத்துல இருக்க முடியாது. ஆமென். ஹalleluya. உன்னுடைய சங்கிலிகள் முறியடிக்கப்பட வேண்டும், உன் வியாதிகள் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று சொன்னால் அவரை நாம் கொண்டாடி கொண்டே இருக்க வேண்டும். கரங்களை தட்டிய தேவனை ஆராதிக்கலாம், அவருடைய கிருபையை நாம் பாடலாம். ஹalleluya. அந்த வல்லமையான கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். மாறாத கிருபை. மனிதர்கள் மாறலாம், தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களும் அவர் உண்மையில் வைத்திருக்கிற கிருபையும் என்றைக்கும் மாறாதது. உற்சாகமாக நன்றி அப்பா. ஆமென். நன்றி. என்னால சும்மாவே இருக்க முடியாது. ஆமென். நல்ல கிருபை, சொல்லுங்க. நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை. சத்தமாக. நல்ல கிருபை, இது நல்ல கிருபை, வழுவாமல் காத்த சுத்த கிருபை, அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை, தண்ணீரிலே மூழ்காமல் காக்கும் கிருபை. உம் கிருபை என்னை தாங்கிடுதே. சத்தமாக சொல்லுங்க. என்னை நடத்திடுதே. உயர்த்த சத்தமாக. என்னை தாங்கிடுதே. உம் கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லேலூயா. அல்லே சத்தமாக. அல்லேலூயா. பாதாளம் நடங்கவே
போகிறதை, இருள் அகன்று போகிறதை, பலவீனங்கள் அகன்று போகிறதை நீ காண்பாய். கர்த்தருடைய நாமத்தை துதிக்க. சூளையில் வெந்து வெந்து Oh Jesus, கிருபை தாங்கினதே. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. என் முடி கூட கருகாமல், புகை கூட அழுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வென்று வென்று போகாமல் கிருபை தாங்கினதே. என் முடி கூட கருகாமல், புகை கூட அழுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே இயேசுவே, அல்லே உம்முடைய மகிமை அனுப்புவீராக. அல்லே அல்லேலூயா, அல்லே உம்முடைய வல்லமை சூழ்ந்து கொள்வதாக. எங்களுடைய முடி கூட கருகி போகக்கூடாது ராஜா. உம்முடைய பிள்ளைகளை தருவீராக. அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, ஆமென். ஜீசஸ், உம்முடைய மகிமை இறங்குவதாக. சொல்லி ஆராதிங்க. அல்லே அல்லேலூயா, ஆராதிங்க. தேவன் உம்மை தொடுவார். அல்லே ஜீசஸ். அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா, அல்லே அல்லேலூயா. சொல்லுங்க. ஓ, நீங்க துதிக்கும் போது தேவ மகிமை இறங்கும். ஜீசஸ். ஆமென். அல்லே அல்லேலூயா. கரங்களை தட்டுங்க பிரியமா தேவனுடைய பிள்ளைகளே. ஓ, தேவனுடைய மகிமை இறங்கணும். இன்றைக்கு நான் வெறுமையான பாத்திரம் அல்ல, தேவனுடைய மகிமை நான் நிரப்பப்பட்ட பாத்திரமாக. ஆமென். ஜீசஸ். ஹalleluya ஹalleluya. ஆமென். எனக்கு கொஞ்சம் விட்டீங்கன்னா இன்னும் அதிகமாக கத்தினே இருப்பேன். ஏன்னா தேவனை துதிக்கும் போது உன்னை பிடித்திருக்கிற பலவீனங்கள் உன்னை விட்டு போகிறதை நீ பார்க்க முடியும். திஸ் இஸ் நாட் தேர். ஆக்சுவலி இதெல்லாம் இல்லை, ஐயா தான் வந்திருக்கணும். பட் நம்ம துதிக்க துதிக்க தேவ பலன் இறங்கும். ஹalleluya, ஹalleluya. துதிங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹalleluya. தொடர்ந்து நம்ம ஆராதனையில் நாம் கலந்து கொண்டே இருக்க போகிறோம். எத்தனை பேர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்மை செய்திருக்கிறா, ஆகினால் அவன் துதிக்க கடந்து வந்திருக்கிறேன் என்று சொல்லி. ஹalleluya, ஆமென். எல்லாரை காட்டிலும் நான் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறேன். ஏன்னு சொன்னால் இந்த 5 நாட்கள் எங்கள் சபையினுடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஒரு பரலோகத்தில் இருக்கிறது போல எல்லாம் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோம். அல்ல, எத்தனை பேருடைய பிள்ளைகள் இந்த பிபிஎஸ்க்கு அனுப்பிவிட்டீங்க? எத்தனை பேர் கலந்து கொண்டிருக்கிறாங்க? ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. நம்ம யாரும் உட்கார வேண்டாம், எழுந்து நம்ம நின்று கொண்டே இருக்க போகிறோம். ஏன்னு சொன்னால் இப்போ அழகான குட்டி பிள்ளைங்கள்ல நம்முடைய பிள்ளைங்களை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, அவங்க இந்த இடத்துல வந்துட்டு இந்த விபிஎஸ்ல 5 நாட்கள் பண்ண அந்த ஆட்டத்தை மறுபடியும் என்ன பண்ண போகிறாங்கன்னா தொடர போகிறாங்க. இங்கே பார்க்குறீங்கல்ல, இவங்களெல்லாம் நம்ம பார்த்தா பயமாக இருக்குல்ல, ஆனால் இவங்களை வச்சு தான் ஆண்டவர் எப்படி கிரியேட் பண்ணாருன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு குணாதிசயங்களை கொண்டு நம்ம இந்த ஃபுல் 5 days விபிஎஸ் நடத்தியிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஆமென். அதனால உங்களுடைய பிள்ளைகள் வீட்டுக்கு வரும்போது, அம்மா சிங்கத்தை பார்த்தா, புலியை பார்த்தா, குரங்கை பார்த்தா பயமாக இருக்குது, அது என்ன கேரக்டர் கொஞ்சம் சொல்லுமான்னு சொல்லி நீங்கள் கற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஒரு காரியத்தை படைச்சாருன்னு சொன்னால் ரொம்ப அழகாக ஒரு மீனிங்ஃபுல்லாக தேவன் படைச்சார் இல்லைங்களா? ஆமென். இப்போ பைபிள் வேர்ஸ் சொன்ன, மெமரி வேர்ஸ் சொன்ன எல்லா பிள்ளைங்களும் மேலே ஸ்டேஜுக்கு வருவாங்க. எல்லாரும் நம்ம மத்தியில் இருக்கிற சாந்தகுமாரி அம்மா அவர்கள் வந்து இவளுக்கு உண்டான அந்த பரிசை கொடுக்கும்படியாக நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். அம்மா வாங்க. கம், ஆல் தி சில்ட்ரன், கம் ஆன் தி ஸ்டேஜ். உங்கள் பிள்ளைகளை பார்க்கும்போது எத்தனை பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது? ஆமென். அடுத்த வருஷம் உங்கள் பிள்ளைகளை அனுப்பிச்சு கொடுப்பீங்களா எல்லாரும்? ஆமென். அம்மா வாங்க வாங்க, மேலே வாங்க. தொடர்ந்து நம்ம கைகளை தட்டி கொண்டே இருப்போம். அத்தனை பிள்ளைகளுமாக நம்முடைய சபை மக்கள், நம்முடைய சபையினுடைய பிள்ளைகள், அவங்களுக்கு ஒவ்வொன்றுக்காக நம்ம பரிசு கொடுக்க போறோம். தொடர்ந்து கையை நாம் தட்டி கொண்டே இருப்போம். கீப் கிளாப்பிங் எல்லாருமாக தொடர்ந்து.
தேங்க்யூ அம்மா. ஆமே. நம்ம எல்லோருமாக ஒரு விஷயம் கூட எழுந்து நிற்க போகிறோம். நாம் ஜெபத்தில் நாம் தரித்திருக்கலாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. நம்ம எல்லோருமாக எழுந்து நின்று ஒரு விஷயம் கூட கரங்களை மேலே உயர்த்தி, ஆண்டவரே, எங்களுடைய சபைக்கு கொடுக்கப்பட்ட இந்த தரிசனத்தின் பிரகாரமாக அப்பா, எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் இந்த 5 நாட்கள் நம்முடைய சபையிலிருந்தும் வெளிப்புற இடத்திலிருந்தும் கடந்து வந்து அநேக காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அதிகமான தகப்பன் அப்பா, இந்த பிள்ளைகள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி நம் கரங்களை உயர்த்தி ஒரு விஷயம் கூட தேவனுக்கு நன்றி செலுத்தலாம். அநேக பேர் உதவி செஞ்சீங்க, அதற்காக நன்றி செலுத்தலாம். அநேக பேர் கூட இருந்து அந்த 5 நாட்களும் கடந்து வந்து உதவியாளர்களாக வாலண்டியர்ஸாக கடந்து வந்து இந்த இடத்துல எல்லா காரியத்திலும் நீங்கள் பங்கு பெற்றுக் கொண்டீங்க. அதற்காக நான் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று சொன்னா, நம்முடைய ஒவ்வொரு ஜெபங்களை கேட்டு அவருடைய நேரம் வரும்போது நம்முடைய ஒவ்வொரு ஊழியத்தையும் அழகாக அற்புதமாக செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையினால தேவனுக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே, இந்த கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்காக நன்றி அப்பா. இன்னும் தொடர்ந்து இந்த சிறு பிள்ளைகள் மத்தியில் ஆண்டவரே இந்த ஊழியத்தை இன்னும் அதிகமாய் பெருக பண்ணும்படியாக, இன்னும் அதிகமாய் தகப்பன் நம்முடைய தேவ கிருபை எங்களோடு கூட இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்கலாம். வருகின்ற வார்த்தைக்காக, தேவனுடைய தாசனுக்காக நாம் செபிக்கலாம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, இந்த ஓய்வு நாளிலே எங்கள் ஆண்டவரே நீர் கூட்டிக் கொண்டு வந்த ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நாங்கள் ஒரு சபையாக கூடி வந்து உம்மை நாங்கள் ஆராதித்திருக்கிறோம், உம்மை நாங்கள் துதித்திருக்கிறோம். இந்த சிறிய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து அவர்கள் 5 நாட்கள் கற்றுக்கொண்ட தகப்பனை பாடங்களை குறித்து நாங்களும் கற்றுக்கொண்டிருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இப்பொழுது உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கேட்கும்படியாக இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாசனை மறைத்து நீ வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல யாராவது ஒருத்தரை பார்த்து வாழ்த்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்திட்டு அதற்கு பிற்பாடு உட்காருங்க. வெல்கம் somebody next to you. வந்திருக்கிற யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்பின் வாழ்த்துதலை, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் தெரிவித்துக் கொள்ளுகிறோம். கர்த்தர் தாமே உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. I see some people still trying to find place. கொஞ்சம் யாராவது உதவி பண்ணி எல்லாருக்கும் ஒரு இடத்தை கொடுங்க. Please find. I see a girl there standing. Give her a place, please. Warm welcome to all of you. எல்லோருக்கும் அன்பின் வெல்கம்மை நாங்கள் அறிவிக்கிறோம். ஏன் தமிழ் எப்போதான் இம்ப்ரூவ் ஆக போதோ தெரில. God bless you. Thank you for choosing to be here in church. முதல் தடவை யாராவது வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கும் நாங்கள் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்கள் ஜெபத்தை கேட்டு ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு பதில் தருவார் என்று நாங்கள் முழுமையாய் நம்பி விசுவாசிக்கிறோம். புதிதாய் வந்திருக்கிறவர்கள் யாராவது வேறு எந்த சபைக்கு நீங்க போலன்னு சொன்னா உங்களை இந்த தமிழ் ஆராதனைக்கு வாழ்த்தி வரவேற்கிறோம். ப்ளீஸ் சூஸ் டு கம். இஃப் யூ ஆர் தமிழ் வர்ஷிப்பர், தயவுசெய்து 9:30 மணிக்கு வாரந்தோறும் ஆராதனை நடைபெறும். தயவுசெய்து வந்து எங்களோடு பங்கு பெறும்படியாய் கேட்டுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, நேரலையில் இந்த ஆராதனை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் தாமே எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. விபிஎஸ்ஸில் பங்கு பெற்றதான எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் வாழ்த்துகிறோம். விபிஎஸ் பிள்ளைகளுக்காக எல்லோரும் ஒரு தடவை கைத்தட்டி அவருக்கு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்வோம். Also to all the parents who have sent your children, thank you so much. God bless you. பார்த்தீங்க, ஒரு 5 பிள்ளைகள் வந்து வசனத்தை அந்த பாடம் எல்லாவற்றையும் அறிக்கை, I mean they told it in front of all of you. ஆக்சுவலாக வந்து நாங்கள் அதை நிறைய பிள்ளைகளுக்கு கொஞ்சம் லிமிட், அதாவது நேரம் குறைவாக இருக்கிறதுனால லிமிட்டை வச்சோம். அதனால தான் 5 பிள்ளைகள், தெலுங்குல ஒரு 3 பிள்ளைகள் நினைக்கிறேன், ஆங்கில ஆராதனையிலும் பிரித்து வச்சிருக்கோம். ஆனால் அநேக பிள்ளைகள் இதை ஒப்புவிக்கும்படியாக பேர்களை கொடுத்தாங்க. We want to thank everyone, all the children, and we want to also appreciate all the parents. பெற்றோர்கள் எல்லாரும் வாரந்தோறும் பிள்ளைகளை அதிகாலையில் எழும்பி, அதாவது சம்மர் வெக்கேஷன் வந்த உடனே ஓரளவுக்கு தூங்கலாம் அப்படின்னு எல்லாரும் முடிவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் மறுபடியும் நாங்கள் உங்களை எழுப்பி எல்லாரும் அனுப்புங்க அப்படின்னு சொன்னதுனால அதை எதுவுமே கோச்சிக்காம பிள்ளைகளை அனுப்புனீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி. அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் வீட்டுக்கு வந்து எல்லா பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணி வசனத்தை
ஒப்புவிக்கும்படியாக வீட்லயும் பிராக்டிஸ் பண்ணாங்க. ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஆல் த பேரண்ட்ஸ் ஃபார் கைடிங் யுவர் சில்ட்ரன் இன் த வே தட் யூ ஷுட் கைட் தெம். காட்லி பேரண்ட்ஸாக இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பெற்றோர்களுக்காக எல்லாரும் சேர்ந்து ஒரு தடவை கை தட்டிருங்க. இந்த தருவாயில I want to also extend an invitation to all the parents who are not sending your children to Sunday school. வீடு தான் முதலாவது ஆலயம். அதை தவிர சபையிலும் பிள்ளைகளுக்காக ஒரு சிறப்பான ஆராதனை நடக்கிறது வாரந்தோறும். ஸோ ஐ வாண்ட் என்கரேஜ், இன்னும் பசங்களை சண்டே ஸ்கூலுக்கு அனுப்பாமல் யாராவது பெற்றோர்கள் இருக்கீங்கன்னு சொன்னால் தயவு செய்து காலம் சரியாக இருக்கும்போதே பிள்ளைகளை அனுப்புங்க. அவர்கள் தேவனுடைய வழியில் வளரட்டும். கர்த்தருடைய ஞானமும் வேதத்தின் வசனமும் அவர்களுடைய இதயத்தில் இருக்கும்போது பாவத்திலிருந்து அவங்க தூரம் இருப்பாங்க. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்திற்கு அனுப்புங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அதை? ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 2 Timothy chapter 1 verses 10. நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. இவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளிரங்கமாக்கினார். ஹalleluya, 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 ஹalleluya. பைபிளை கேரி பண்ண தெரிஞ்சவங்களுக்கு கையை உயர்த்த தெரியல பாத்தீங்களா? 5 வாட்டி சொல்லிட்டேனா? ஒரே ஒரு வாட்டி பைபிளை கீழே வச்சுட்டு கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya, praise the Lord. நாம் ஈஸ்டர் ஆராதனை முதல், அதாவது ஏப்ரல் 5th, கரெக்ட்டுங்களா? ஏப்ரல் 5th ஃபர்ஸ்ட் சண்டே முதல் தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை குறித்து, தேவனுடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தம் நமக்கு வந்திருக்கிற நன்மைகளை குறித்து, ஆசீர்வாதத்தை குறித்து தியானித்துக் கொண்டு வந்திருக்கிறோம். இந்த 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 10வது வசனத்தை நீங்க வாசிப்பீங்கன்னு சொன்னா உயிர்த்தெழுதலில் இருக்கிறதான எல்லா ஆசீர்வாதங்களின் மொத்தமாய் இந்த வசனம் நமக்கு தோன்றுகிறது. இதை தியானிக்க கர்த்தர் இன்னும் ஆழமான ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார். அதனால்தான் இதை ஒரு வாரமோ இல்லை ஒரு ஓய்வு நாளின் தியானமா இல்லாமல் ஒரு மாதம் முழுவதுமா இதை தியானித்து கொண்டு வருகிறோம். இதை நீங்க செய்தியா பார்க்காம, ஏதோ ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச்சா பார்க்காம, உங்களுடைய வாழ்க்கைக்கு, உங்களுடைய கிறிஸ்துவ பாதைக்கு, உங்களுடைய விசுவாச பாதைக்கு ஒரு ஜீவனாய் இதை ஏற்றுக்கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இந்த வசனத்தை தியானிக்க பார்ப்பீங்கன்னு சொன்னா தேவனுடைய உயிர்த்தெழுதலில் இருக்கிறதான மிகப்பெரிய வல்லமை, உங்களுடைய வாழ்க்கைக்கான மிகப்பெரிய பலன், இந்த உலகத்தில் நிச்சயத்தோடு திடனோடு வாழ்கிறதான பலனை கர்த்தர் இந்த வார்த்தையில் வைத்திருக்கிறார். முதலாவது வாரத்தில் தேவனின் உயிர்த்தெழுதலை பார்த்தோம். அதற்கு பிற்பாடு மரணத்தின் ஜெயத்தை, மரணத்திலிருந்து கர்த்தர் நமக்காய் ஜெயத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை பார்த்தோம். எஸ் ஆர் நோ? போன வாரம் ஜீவனை அவர் வெளி கொண்டு வந்திருக்கிறார் என்ற சத்தியத்தை பார்த்தோம். இந்த காலை வேளையில் அழியாமையை அவர் ஒளியில் கொண்டு வந்திருக்கிறார் என்பதை தியானிக்க இருக்கிறோம். தேவன் தேவனுடைய கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் நிமித்தம் நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு மாபெரும் சத்தியம், நமக்கு உண்டாயிருக்கிற ஒரு மாபெரும் வல்லமை அழியாமை என்ற வல்லமை. ஹல்லேலூயா. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, அழியாமை. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்களும் நானும் அழியாமையில் இருக்கிறோம் என்பதுதான் அதிக நிச்சயமாய் இருக்கிற ஒரு சத்தியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பவுல் இந்த வார்த்தையை எழுதும்போது, இந்த வசனத்தை எழுதும்போது ஏதோ ஒரு கிறிஸ்தவ சென்டிமெண்ட் என்று எழுதவில்லை. இது மெய்ப்பொருளான மொழியாய் அவர் எழுதுகிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ எல்லா மதத்தில் சொல்லுகிற மாதிரி நீங்க இயேசுவை நம்பினால் மோட்சத்திற்கு போயிடுவீங்க, நீங்க இயேசுவை நம்பினால் உங்களுக்கு நித்திய சமாதானம் கிடைக்கும், நீங்க இயேசுவை நம்பினால் ஏதோ ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும் என்ற ஒரு சென்டிமெண்ட் கிடையாது. அநேக ஜனங்கள் ஏதோ ஒரு நிம்மதி கிடைச்சா போதும், ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைச்சா போதும் வாழ்வாங்க.
இன்னும் சில ஜனங்கள் இன்னும் என் ஆயுசு நாட்கள்ல இன்னும் ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வாழ்ந்தா போதும். காலம் போக போக, வயது கடந்து போக போக எல்லோரும் வாஞ்சிக்கிறது ஏதோ இன்னொரு நாள் நான் நீடித்து வாழ்ந்தால் போதும் என்று. இன்னும் சில பேர் வாழ்கிற இந்த நாட்கள்ல, இந்த தற்காலிகமான, எப்போ வாழ போறோம் எப்போ சாவ போறோம் தெரியாது, வெளியில போனா வீட்டுக்கு திரும்புறோமா என்ற தெரியாது. அதனால வாழ்கிற எந்த நாட்களா இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் ஆசீர்வாதமா, கொஞ்சம் செழிப்பா, கொஞ்சம் ஆஸ்தி அந்தஸ்தோடு வாழ்ந்தா போதும் என்ற ஒரு சென்டிமெண்ட்டிற்கு பின்பாக தான் தெய்வத்தை தேடி நாடிக்கொண்டிருக்கிறாங்க. எஸ் ஆர் நோ? இது உண்மையா இல்லையா? வாழ்கிறவங்க யாருமே தரித்திரத்துல வாழணும்னு ஆசைப்பட மாட்டாங்க. எஸ் ஆர் நோ? ஏங்க நான் சொல்றது கரெக்டா இல்லையா? நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணாதான் எனக்கு முன்ன பேச முடியும். இங்க வந்து நின்று பாருங்க, பசங்கெல்லாம் இந்த வாரத்தில் எல்லாரையும் மேல கூப்பிட்டு நிக்க வச்சு பேச தொடங்கணும். வந்து இங்க அங்க இருந்து வால் பண்ற பசங்க இங்க வந்த உடனே ஒரு மாதிரி திணறாங்க. அந்த திணறல் எனக்கு வாரந்தோறும் ஆயின்னு இருக்குங்க. எனக்கு இன்னும் பழகல. இங்க நின்னால அப்படியே உதறது. ஏன்னா எல்லாரும் ஏன் மூஞ்ச பார்த்துன்னு இருக்கு. அதனால ரெஸ்பாண்ட் பண்ணதான் நான் முன் செல்ல முடியும். ஓகேயா? அப்பா தேங்க்யூ. அதனால யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட், யாருமே வந்து தரித்திரத்துல வாழ விரும்பவே மாட்டாங்க. யாருமே வந்து சமாதானம் இல்லாத சூழலில் வாழ விரும்பவே மாட்டாங்க. ஏதோ ஒரு நிம்மதி, சமாதானம், நீடித்த ஆயுசு, நல்ல அந்தஸ்து, ஆஸ்தி, செல்வாக்கு, இதோட தான் வாழ ஆரம்பிப்பாங்க. ஆனால் கிறிஸ்துவத்தின் தனித்துவம், the uniqueness of Christianity is not just about your life here. இங்க இருக்கிற தற்காலிகமான வாழ்க்கை அல்ல, நாம் நித்தியத்திற்கும் ஜீவனோடு இருப்போம், அழியாமையில் வாழுவோம் என்ற சத்தியத்தை தான் பவுலானவன் எழுதுகிறான். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அழியாமையில் வாழ்ந்து கொண்டுதான் இருப்போம். இயேசு கிறிஸ்து சொன்னார், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னில் விசுவாசிக்கிறவன் மரித்தாலும், ஹல்லேலூயா, மரித்தாலும், இதை தான் நாம் தியானிக்க இருக்கிறோம் இந்த காலை வேளையில. மரித்தாலும் நாம் பிழைக்கிற ஜனங்களாய், பிழைக்கிற சந்ததியாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதனால்தான் நித்திய ஜீவன் என்பது நீங்கள் மரித்த பிற்பாடு துவங்குகிற காரியம் அல்ல. அநேகர் தவறாக புரிந்து கொள்கிறது என்னன்னா, நாம் மரித்த உடனே நித்தியத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிறோம் என்பது அல்ல. நீங்கள் இயேசு கிறிஸ்துவில் மறுவாழ்வு, மறுபிறப்பு ஏற்றுக்கொண்ட உடனே உங்களுக்குள் நித்தியம் துவங்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. You must understand, eternal life is not after you die. நீங்கள் மரித்த பிற்பாடு அல்ல நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் என்றைக்கு நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களோ அன்றைக்கே நித்திய ஜீவன் உங்களில் துவங்குகிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ஒரு பூலோகத்தின் தற்காலிகமான வாழ்க்கை முடிந்தவுடனே துவங்குகிற காரியம் அல்ல. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்ட உடனே தேவனுடைய நித்திய ஜீவன் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாய் பிரவேசிக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என் மனைவிக்கு கார்டனிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அங்கங்கே போய் சில பிளான்ட்ஸை வாங்குவாங்க. இன்னும் சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு ஏதாவது சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான செடி, இந்த மெடிசினல் செடி ஏதாவது ஒன்று பார்த்துட்டாங்கன்னா அதை ஒரு பிடுங்கி வந்து நட்டுருவாங்க. நான் அநேக நேரத்தில் கவனிச்சிருக்கேன். வந்து அவங்க செடி வைக்குவாங்க, கொஞ்ச நாள் கழிச்ச பிற்பாடு அந்த செடியில் வந்து இந்த ஒயிட்டாக ஏதோ ஒன்று ஃபார்ம் ஆகிடும். பார்த்துருக்கீங்களா? இல்லைன்னா ஒரு ப்ரௌன் கலரில் ஏதாவது ஒன்று ஃபார்ம் ஆகிடும். அது ஃபார்ம் ஆகிறதுனால செடி எந்த நிலையில் இருக்கிறதோ அதே நிலையில் கடைசி வரைக்கும் அப்படியே தான் இருக்கும். ஸோ நான் பார்க்குறப்பெல்லாம் போய் சொல்லுவேன், இந்த செடிக்கு ஏதோ வியாதி வந்துட்டு இருக்குமா, ஏதோ ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் ஏதாவது பாருமான்ட்டு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, செடியை முழுமையாக பிடுங்கிடுவாங்க. அது ஈவன் பாம் செடி தெரியுங்களா, வீட்டில் வைக்குவோமே பாம் அந்த இன்டோர் பிளான்ட், சாரி என்னம்மா பாம் பிளான்ட், அது இது ஏதோ இருக்கோங்க, எல்லாத்தையும் பிடுங்கிட்டு அந்த ஒயிட்டாக இருக்கிற எல்லாத்தையும் கட் பண்ணிடுவாங்க. ஃபுல்லாக ப்ரூனிங்கு அது இதெல்லாம் பண்ணிடுவாங்க. திரும்ப அதை நட்டுவாங்க. ஆனால் ஒன்றுமே மாறாது.
மண்ணை மாத்துவாங்க, ஒண்ணுமே மாறாது. அதுக்கு உரம் போடுவாங்க, ஒண்ணுமே மாறாது. இன்னும் ஒரு கார்டனர் வந்து சொல்லுவான், நீங்க ஒரு 2 நாள் வெயில்ல வைங்க, 3 நாள் வீட்டுள்ள வைங்க, எதோ செய்வாங்க, ஒண்ணுமே மாறாது. கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல் செடியை பிடுங்கி விசிறடிச்சுட்டு அதுல இருந்து ஒரே ஒரு ஸ்டெம்மை எடுத்து மறுபடியும் புதிதாய் நாட்டுவாங்க. புதிதாய் நாட்டின உடனே செத்து போன அந்த செடியிலிருந்து ஒரு புதிய ஜீவன் உண்டாகும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் பிரவேசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் சத்தியம் நமக்குள் வரும்போது, நீங்கள் இருக்கிற மண்ணு அதுதான் இருக்கலாம், நீங்கள் இருக்கிற சூழல் அதே தான் இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள் ஒரு புதிய காரியம் துவங்குகிறதா இருக்கிறது. அந்த புதிய உயிர்த்தெழுதலின் சத்தியம்தான் உங்களுக்குள் பிரவேசித்திருக்கிற நித்திய ஜீவன். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா நான் சொல்றது? நீங்க வாழ்கிற உலகம் பொல்லாங்கு நிறைந்ததுதான். நீங்க வாழ்கிற உலகம் தற்காலிகமானதுதான். நீங்கள் வாழ்கிற உலகம் இந்த 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 உலகத்துல வருகிற யாராயிருந்தாலும் பரவாயில்ல, அழிவுக்கு நேராய் தான் கொண்டு செல்லும். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் உயிர்த்தெழுதலின் வல்லமை உங்களுக்குள் பிரவேசித்த உடனே நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ, எந்த சூழலில் இருக்கிறீர்களோ, அந்த சூழலிலேயே கர்த்தருடைய நித்திய ஜீவன் உங்களுக்குள் பிரவேசிக்கும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுதுன்னு தெரியல. I really want you to understand that this is the greatest uniqueness of Jesus Christ our Lord. Hallelujah. உங்களுடைய நாசியில் சுவாசம் முடிந்த பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு ஏதோ இன்னொரு வாய்ப்பை கொடுத்து மறுபடியும் உங்களை உயிர்ப்பிக்கிறது அல்ல. நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போதே உங்களுடைய பழைய மனிதன் மரித்து தேவன் உங்களுக்குள் தருகிற ஜீவன். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இருக்கிறவர், ஹல்லேலூயா, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார் என்று பவுல் எழுதுகிறாரே, அதுதான் நித்திய ஜீவன். ஆமென். ஹல்லேலூயா. இதை புரிந்து கொள்வதற்கு நீங்கள் இன்னொரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். மனிதனானவன் கிறிஸ்துவுக்கு முன்பாகவே அவன் இருந்தான். அதாவது தேவனாகிய கர்த்தர் யெகோவா தேவன் நம்மை ஆதியில் நம்மை சிருஷ்டித்தார். எஸ் ஆர் நோ? ஆதியில் சிருஷ்டித்தார். கிறிஸ்து இந்த உலகத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாகவே மனிதனும் இருந்தான். ஆனால் மனிதனுடைய நிலைமை அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது. பிசாசும் சாத்தானும் பாவமும் நமக்கு நேர்ந்திட்ட போது, ஆதியில் நாம் ஏதேன் தோட்டத்தில் தேவனுக்கு எதிராக பாவம் செய்த போது நாம் மரணத்தை நோக்கி, ஒரு முடிவை நோக்கி, ஒரு அழிவை நோக்கி தான் ஓடிக்கொண்டிருந்தோம். தேவனுடைய கிருபை அளவற்றதாய் ஆதியிலிருந்தே இருந்தது. தேவனுடைய தயவு ஆதியிலிருந்தே நமக்கு இருந்தது. ஆனால் நம்முடைய சுய காரியத்தின் நிமித்தம் நாம் அழிவை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தோம். அதனால்தான் கிறிஸ்து நமக்குள்ளாக வரும்போது தேவன் நமக்கு ஒரு புதிய ஜீவனை தருகிறார். இதை தான் நீங்க விசுவாசிக்கணும். தேவனுடைய சுவிசேஷமானது, உயிர்த்தெழுதலின் சத்தியமானது நீங்க ஏதோ வாழ்ந்துடணும் என்று வாக்குத்தத்தம் தரல. இன்றைக்கு இருக்கிற பொய்யான சுவிசேஷம் அதுதான். அநேக தீர்க்கதரிசிகளும் அநேக ஊழியர்களும் தவறான உபதேசம் இவ்விதமாய் தான் சொல்லிக் கொண்டிருக்காங்க. ஏதோ இந்த உலகத்துல உங்களுக்கு எப்படியாவது வாழ்ந்துட முடியும், எப்படியாவது நீங்க நீடித்து வாழ்ந்துட முடியும், ஏதாவது ஒரு காரியத்தை கொண்டு நீங்க வாழ்ந்துட முடியும் அப்படின்ற ஒரு பொய்யான சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்காங்க. ஆனால் தேவன் நமக்கு தந்திருக்கிறது என்ன தெரியுங்களா? தெய்வீகத்தில் நமக்கு ஒரு இணைப்பை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே தற்காலிகமானது, மரணத்தை நோக்கி பார்க்கிற காரியங்களாய் தான் இருக்கிறது. ஆனால் தெய்வத்திற்குள்ளாக, யெகோவா தேவனுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் தெய்வீகத்தோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 54, 55 வாசிங்க கேட்போம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், அழிவுள்ளதாகிய இது அழியாமையும், சாவுக்கு ஏதுவாகிய இது சாவாமையும். ஹல்லேலூயா. சாவுக்கு ஏதுவாய் இருக்கிற இது சாவாமையும் தரித்துக் கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. ஹல்லேலூயா.
என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் அழிவுள்ளவர்கள் தான், நாம் எல்லோரும் சாவுக்குள்ளவர்கள் தான். ஆனால் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நாம் அழியாமையும் சாவாமையும் பெற்றிருக்கிறோம். எஸ் எஸ், அதுதான் கிறிஸ்துவத்தின் தனித்துவமாய் இருக்கிறது. மரணத்திலிருந்து, அந்த கல்லறையிலிருந்து வெளிவரும் போது வெறுமனே ஒரு சரீரம் மறுபடியும் உயிர்ப்பிக்கப்படவில்லை, ஆனால் அங்கே உயிர்த்தெழுதல் ஆயிற்று. ஒரு மகிமையின் நிச்சயம் உண்டாயிருக்கிறது. நான் இதை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விவரமாய் சொல்லட்டும். லாசரு மரித்து போனான். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் போதே லாசரு மரித்து போனான். கிறிஸ்து அவனை மறுபடியும் உயிரோடு எழுப்பினார். எல்லாருக்கும் தெரியுங்களா? இது ஓரளவுக்கு கிறிஸ்தவத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். லாசரு வியாதி வந்து மரித்து போனான். 4 நாட்கள் ஆயிடுச்சு. துர்நாற்றம் நிறைந்த கல்லறையில் இருந்து தேவன் இயேசு கிறிஸ்தவனே லாசருவே வெளியே வா அப்படின்னு அழைத்தாரு. அவன் வெளியே வந்துட்டான். ஆனால் லாசருக்கு ஏற்பட்டது உயிர்த்தெழுதல் அல்ல, அவன் மறுபடியும் சரீரத்தில் உயிரோடு எழும்பி வந்தான். Do you understand? He had a revived mortal body. He had a revived physical body. அதாவது மாம்சத்தில், இந்த தற்காலிகமான மாம்சம் மறுபடியும் உயிரோடு எழுப்பப்பட்டது. அதுதான் இயேசு கிறிஸ்து செய்த அற்புதம். ஆனால் இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பின போது வெறும் நின்று போன சுவாசம் இன்னும் மறுபடியும் மூச்சுக்கு வரல, அவருக்கு ஒரு புதிதான மகிமையின் நிச்சயம் உண்டாயினது. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு உயிரோடு எழுப்பப்பட்டதின் நிமித்தமே, அவர் ஒருவர் நிமித்தமே நம் எல்லோருக்கும் ஒரு நித்தியம் உண்டாயிருக்கிறது. லாசரு மறுபடியும் மரித்து போனான், ஆனால் கிறிஸ்து மரிக்கவே இல்லை. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். வேதத்தில் ஆகட்டும், இந்த உலகத்தில் ஆகட்டும், யாரெல்லாம் இருந்தார்களோ, யாரெல்லாம் மரித்தார்களோ, மறுபடியும் உயிரோடு எழும்பினால் கூட மறுபடியும் அவங்க மரித்தார்கள். ஏனென்றால் அது மாம்சத்தின் உயிர்ப்பு. You understand it? மாம்சத்தின் உயிர்ப்பு. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் மாத்திரமே, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் மாத்திரமே நம் எல்லோருக்கும் உயிர்த்தெழுதல் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் சத்தியம், ஒரு மகிமையின் ஜீவன் நம் எல்லோருக்குள்ளும் உண்டாயிருக்கிறது. அந்த மகிமையின் ஜீவன் என்ன தெரியுங்களா? இதோடு கூட நின்று போகாது, இந்த உலகத்தோடு கூட நின்று போகாது. இது நம்மை கொண்டு தொடரும், நமக்குள்ளாய் தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. It is not a merely இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பினது. It is not just a historical event. ஏதோ ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்ற காரியம் அல்ல. மறுபடியும் உயிர்ப்பிக்கிறதுக்கு டாக்டர்ஸ் போதுங்க. Do you understand? அநேக வருடங்களுக்கு முன்பாக ஒரு இந்த கோவிட் சீசன்ல வந்து எங்க அம்மாக்கு ரொம்ப முடியாம ஆயிடுச்சு. நாங்கள் ஃபோர்ட்டிஸ் ஹாஸ்பிட்டலில் படுக்க வச்சோம். டாக்டர்ஸ் எல்லாம் நல்ல சிகிச்சையை கொடுத்தாங்க. அங்கே நீண்ட நாட்கள், ஒரு 4-5 நாட்கள் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு நாள் என்ன ஆச்சு, நான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு திரும்பும்போது, திரும்பி ஒரு 45 மினிட்ஸ் ஆயிருக்கும் நான் ஹாஸ்பிட்டலை விட்டு வீட்டுக்கு வரும்போது. அக்கா போயிருந்தாங்க. அக்கா போய் மம்மிக்கு ஏதோ ஒரு டின்னர் ஊட்டின்னு இருந்தாங்க அப்படின்னாங்க. அப்படி ஊட்டின்னு இருக்கிறப்போ மம்மி சடனாக அப்படியே சாஞ்சிட்டாங்க. And they announced what is called as a code blue. Code blue is almost death அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணி எல்லாரும் கூட்டி போய் அந்த ஷாக் ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து ரிவைவ் பண்ணிட்டாங்க. நாங்கள் எல்லாரும் வீட்டில் எல்லாரும் ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். பாஸ்டர் ராபர்ட் ராய் கூட இருந்தார். he was praying. எல்லாரும் உட்கார்ந்து ஜோம் பண்ணிட்டு இருக்கோம். கர்த்தருடைய கிருபையினால மறுபடியும் ஜீவன் வந்தது அவங்களுக்கு. You understand? That is nothing but what is called as resuscitation. அதாவது உயிர் நம்மை விட்டு பிரியும் போது, நம்முடைய நாசியிலிருந்து சுவாசம் பிரியும் போது மறுபடியும் கர்த்தருடைய கிருபையினால் உயிர்ப்பிக்கிறார்களே, அதுக்கு இந்த உலகத்தின் மருத்துவம் போதும், தொழில்நுட்பம் போதும். ஆனால் உங்களுக்கு உயிர் தெழுதல் உண்டாக வேண்டும் என்றால், it is not just about coming back temporary to life. It is about possessing a glorified body. Hallelujah. இயேசு கிறிஸ்து மறுபடியும் உயிரோடு எழும்பின பிற்பாடு அவர் மாம்சத்தில் செய்யக்கூடாத சில காரியங்களை அவர் செய்தார். எம்மாவு சீஷர்களோடு கூட நடந்து போறார்கள்.
எல்லாரும் சீஷர்கள் நடந்து போறாங்க, பார்த்திருக்கீங்களா? நடந்து போகும்போது அந்த 2 சீஷர்களுக்கு யாருன்னே தெரியல. எத்தனையோ அற்புதங்களை செஞ்சாங்க, எத்தனையோ அதிசயங்களை செஞ்சாங்க. ஆனாலும் அந்த கிறிஸ்துவை அடையாளம் பார்க்க கூடாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மூடப்பட்டிருந்தது. கிறிஸ்து அவருடைய கண்களை திறந்த உடனே அவர்கள் கிறிஸ்து யார் என்று அறிந்து கொண்டார்கள். யூ அண்டர்ஸ்டாண்ட்? இப்ப கனியா நான் ஒரு 25 வருஷமா ஒன்னா பழகிட்டு இருக்கோம். அவர் சடனா நான் ஹேர் கட் பண்ணி வந்துட்டேன்னு சொல்லிட்டு நீங்க யாருன்னே தெரியாதுனாக்கா யாருன்னா நம்ப முடியுமா? இந்த படத்துல எல்லாம் மச்ச வச்ச உடனே இன்னொரு ஆள் அப்படின்னு சொல்றாங்களே, அந்த மாதிரி தானே ஆச்சு. அதாவது இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்கள் அவ்விதமான காரியங்கள் தான். ஆனால் இயேசு கிறிஸ்து கூட நடந்து போறார், அடையாளம் இல்லை. ஏனென்றால் ஒரு மகிமையின் சரீரத்தை கிறிஸ்து உயிர்த்தெழுதலில் அவர் பெற்றுக்கொண்டார். Do you understand? What was 100% human became 100% divine. 100% மாம்சத்தில் இருந்த இயேசு 100% அவர் glorious பாடியை பெற்றுக்கொண்டார், மகிமையின் சரீரத்தை பெற்றுக்கொண்டார். அதனால தான் சீஷர்கள் உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக அறையில பயந்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. கரெக்டா? வசனத்தை போய் வாசிங்க. இது ஒரு மேஜிக் மாதிரி தான் இருக்கும். நல்ல பயந்து, ரோமர்களுக்கு பயந்து அறையில கதவை அடக்கி லாக்க போட்டு, it says, the Bible says the door was locked. ஆனால் அந்த லாக் டோர்க்குள்ள இவர் பிரவேசிக்கிறார். யாராவது பண்ண முடியுமா? மகிமையின் சரீரம். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது அவர் அநேகருக்கு பிரசன்னமானார். அந்த மகிமையின் சரீரத்தில் தான் சீஷர்கள் எல்லாரையும் அழைத்து அவர் சொல்லுகிறார், நான் போகிறேன், ஆனால் I am telling you, go therefore and make disciples. கிரேட் கமிஷனை சீஷர்களுக்கு அவருடைய மகிமையின் சரீரத்தில் தான் கொடுக்கிறார். தேசமெங்கும் உலகமெங்கும் போய் சீஷர்களாக்கி, அப்புறம் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு போதித்த எல்லாவற்றையும், ஆமென், அது மகிமையின் சரீரத்தில் நடைபெற்றது. அதை சொன்ன உடனே அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். Do you understand the glorious reality? இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துக்குள்ளாய் நாம் பிரவேசிக்கிற போது தேவன் நமக்கு வெறும் மாம்ச ரீதியில் நம்மை உயிர்ப்பிக்காமல் நமக்கு மகிமையில் நமக்கு உயிரை தருகிறார். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவை நாம் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு நித்தியத்திற்கான ஒரு சரீரத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் நாங்க பாடா அடிச்சுக்கிறோம் எல்லாருக்கும், ஞானஸ்தானம் எடுங்க, சுவிசேஷத்தை நம்புங்க, கிறிஸ்துவை நம்புங்க அப்படின்னு. ஏனென்றால் இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு நாள் வாழ்கிறீர்களோ அவ்வளவு நாள் நீங்கள் தற்காலிகமான சரீரத்தை தான் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவை முழுமனதோடு நம்பி விசுவாசி, அவரே நான் என் இரட்சகர் என்று யார் யார் அறிக்கை செய்து ஞானஸ்தானம் எடுக்கிறீங்களோ அவர்கள் எல்லோருக்கும் தேவன் மகிமையின் சரீரத்தை தருகிறார். அல்லேலூயா. இதுதான் கிறிஸ்துவத்தின் தனித்துவம். அழியாமைதான் கிறிஸ்துவத்தின் தனித்துவம். ஆனால் இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணிட்டு இப்போ இருக்கிற எல்லா ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா? நீங்க இயேசுவை நம்புங்க, உங்களுக்கு சாவே கிடையாது அப்படின்றாங்க. அதாவது உங்களுக்கு கல்லறையே கிடையாது அப்படின்றாங்க. அதெல்லாம் பொய்யான சுவிசேஷம். இந்த மண்ணில் மாம்சத்தில் பிறக்கிற எவனுக்கும் மண்ணில் மரணம் உண்டு. Do you understand? ஆனால் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவருடைய சுவிசேஷத்தை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ மரித்தாலும் பிழைக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மரணம் நமக்கு ஒரு வாசலாய் மாறுகிறது. இவ்வளவு நாள் எதெல்லாம் நம்மை கட்டி வைத்ததோ, அதாவது மரணத்தின் பயம், வியாதியின் பயம், இந்த உலகத்தின் அவமானத்தின் பயம், எதெல்லாம் நம்மை கட்டி வைத்திருந்ததோ அதெல்லாம் நம்மை இனி கட்டி வைக்கவே முடியாது. அல்லேலூயா. இதுதான் ஆதி கிறிஸ்தவர்களுக்கு இருந்த ஒரு தைரியங்க. அவங்கெல்லாம் அவமானத்திற்கு பயப்படவே இல்லை. இன்னைக்கு நான் சவாலாய் சொல்லுகிறேன், யாராவது ஒருவர் வெளியில போய் நின்று சுவிசேஷத்தை அறிவிங்க பார்க்கலாம். இல்ல யாராவது பக்கத்து வீட்டில் யாரா ஹிந்துஸ் இருந்தாங்கன்னா, இன்னைக்கு நாங்கள் இந்த விபிஎஸ்க்கெல்லாம் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருந்தோம், வாங்க கொஞ்சம் பக்கத்து வீட்டில் போய் சொல்லுங்க. அவங்கள யாரை கேட்டாலும் எங்கள் பக்கத்து வீட்டில் அவிஸ்வாசிங்க தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் கூப்பிட முடியாது. சுவிசேஷமே அவிஸ்வாசிகளுக்கு தானே.
வேற சர்ச்சுக்கு போற கிறிஸ்டியன்ஸ் நம்மளுக்கு என்னத்துக்கு? சுவிசேஷமே அவிசுவாசிகளுக்கு தானே. போய் கூப்பிடுங்கன்னா அவ்வளவு ஹெசிடேஷன். ஏனென்றால் மகிமையின் சரீரத்தை இன்னும் பெற்றுக்கொள்ளாமலே நான் கிறிஸ்டியன் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது எனக்கு கிறிஸ்டியன் பேர் இருக்கு, எங்க அப்பா கிறிஸ்டியன், எங்க அம்மா பாஸ்டர் அப்படின்னு அநேகர் இன்னும் அவ்விதமாய் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நோ, you are a Christian when you have a glorified body. ஆதி கிறிஸ்தவத்தில் இருந்த அந்த தைரியம், அதனால்தான் அவமானம் அவர்களை தடை செய்யவே இல்லை, மரணம் அவர்களை தடை செய்யவே இல்லை, இந்த மாம்சத்திற்கு உண்டான டார்ச்சர் அவங்களை தடை செய்யவே இல்லை. ஆதி கிறிஸ்தவம் உலகமெங்கும் பரவினது எதற்கு? இன்றைக்கு இருக்கிற மீடியா இருந்துச்சா? அப்போ இல்ல. இன்றைக்கு இருந்த சவுண்ட் ரெக்கார்டாது இருந்துச்சா? எதுவுமே இல்லைங்க. வெறும் கேள்வி ஞானம் தான். அப்போஸ்தலர் ஒருவர் இன்னொருவருக்கு சொன்ன ஞானம் தான், அந்த வல்லமை தான். அந்த வல்லமை எங்கிருந்து வந்தது? Because of the glorified reality. Do you understand? இந்த சத்தியத்தை யாராலும் தடை செய்யவே முடியாது. நீங்க இன்டர்நெட்டை கூட அழிச்சிருங்க, சுவிசேஷத்தை அழிக்கவே முடியாது. ஏனென்றால் சுவிசேஷம் மாத்திரமே சத்தியமும் ஜீவனும் நிறைந்ததாய் இருக்கிறது. இதை தான் பவுல் எழுதுகிறார். அழியாமையை ஒளிக்குள்ளாய், அதுதானங்க 2 Timothy 1:10. What does it say, sister? 1:10. அழியாமையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார். சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாய் இருக்கிறது. The greatness of this gospel, இந்த சுவிசேஷத்தின் வல்லமை அதுதான். ஏது? தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இந்த சுவிசேஷத்தின் நிமித்தம் சாவாமையை கொண்டு வந்திருக்கிறது. இந்த சத்தியம் நாம் எல்லோரும் இன்றைக்கு எப்படி அறிந்திருக்கிறோம்? சுவிசேஷத்தினால் அறிந்திருக்கிறோம். நமக்கு பலனும் வல்லமையும் எவ்விதத்தினால் வந்திருக்கிறது? சுவிசேஷத்தின் நிமித்தம் வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நாம் அறிக்கை செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வரையிலும் இந்த மாம்சத்தில, அதாவது வெயிட்டை போட்டு வெயிட்டை குறைச்சு கீழே விழுந்த உடனே அடி வாங்குற, யாராவது ஏதாவது திட்டின உடனே சிந்தனையில ஸ்ட்ரெஸ் வாங்குற இந்த அழிவின் சரீரத்தை நாம் எவ்வளவு நாள் இதில் வாழ்கிறோமோ அவ்வளவு நாள் தெய்வீக காரியத்திற்கும் இந்த மாம்சத்துக்குரிய காரியத்திற்கும் ஒரு டென்ஷன் ஓடிக்கொண்டே இருக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும் விசுவாசத்துல எனக்கு டவுட்டே இருந்தது கிடையாதுன்னு? எத்தனை பேர் சொல்ல முடியும்? யாருமே சொல்ல முடியாது. எஸ் ஆர் நோ? எவ்வளவுதான் விசுவாசத்தில் வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் பாஸ்டரா வாழ்ந்தாலும், எங்கேயோ ஒரு துன்பத்திலேயோ, எங்கேயோ ஒரு அப்பாலஜெட்டிக்ஸ் டிபேட் வரும்போதோ எங்கேயோ ஒரு சந்தேகம் வரும். ஏன் தெரியுங்களா? there is a tension. the Satan is trying to pull you away. மாம்சத்திலிருந்து உங்களை அழிவுக்கு கொண்டு செல்லும்படியாக சாத்தானானவன் கிரியை செய்து கொண்டே இருக்கிறான். ஆனால் சுவிசேஷத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும், இந்த சுவிசேஷத்தை வெளிப்புறத்திற்கு கொண்டு வந்திருக்கிற இந்த சத்தியத்தை யார் யார் விசுவாசிக்கிறீங்களோ அவர்கள் எல்லோருக்கும் இந்த நிச்சயம் ஓடிக்கொண்டுதான் இருக்கும். ஒரு நாள் வரும் தேவ ஜனமே, நல்லா கேட்குங்க. யார் தூங்கி நிற்கீங்களோ எல்லாரும் கேளுங்க. ஒரு நாள் வரும், இயேசு பரலோகத்தில் இருந்து இறங்கி வருவார். அவர் நம்மை அவரோடு கூட கொண்டு செல்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாம்ச சரீரத்தை கொண்டு அல்ல. கொஞ்ச நேரம் நின்னாக்கா கால் வலிக்குதுங்க, வீட்டுக்கு போய் கால் நீட்டணும் தோணுதுங்க. இந்த சரீரம் என்னோடு கூட வராது. தேவன் எனக்கு ஒரு மகிமையின் சரீரத்தை தருவார். எனக்கு தருகிறதை போல உங்களுக்கும் தருவார். அவரோடு கூட மேகங்கள் நடுவில் நாம் போக போகிறோம். போய் 1000 ஆண்டு நாம் தேவனோடு கூட அரசாங்கம் செய்ய போகிறோம். ஹல்லேலூயா. அதுதான் உயிர்த்தெழுதலின் சத்தியம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அதுதான் உயிர்த்தெழுதலின் சத்தியம். நீங்க இன்றைக்கு மாம்சத்தில் உயிரோடு எழுப்பி ஒரு 20 வருஷம் கழிச்சு மறுபடியும் சாவ போறேன்னா எதுக்குங்க அந்த உயிர்த்தெழுதல்? புரியுதுங்களா? இன்றைக்கு உங்களுக்கு சாவாமை யாரோ வந்து சொல்றாங்க, ஏதோ ஒரு டாக்டரோ ஒரு ப்ராஃபெட்டோ வந்து மரணத்திலிருந்து எழும்பு அப்படின்னு ஏஞ்சிடுறீங்க. ஏஞ்சிட்டு ஒரு 10 வருஷம் கழிச்சு திரும்ப சாவ போறீங்க. மறுபடியுமா எழுப்ப முடியும்? நோ. தேவன் நமக்கு அவருடைய சுவாசத்தை தரும்போது நித்திய சுவாசத்தை தந்தார். ஹல்லேலூயா. நித்திய சுவாசத்தை தந்தார். அந்த நித்தியத்தில் நாம் என்றைக்கும் ஜீவனோடு இருக்க போகிறோம். இதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமை. ஹல்லேலூயா. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வியை கேட்கணும். நீங்கள் இன்னும்
இந்த சுவிசேஷத்தை கேட்டும் இந்த சத்தியத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டும் இன்னும் இந்த தற்காலிகமான இந்த மாம்ச ரீதியான உலகத்தில் வாழப் போகிறீர்களா, இல்லை நித்தியத்திற்குள்ளாய் வேரூன்றி நிற்க போகிறீர்களா? யோசித்து பாருங்க. இன்னும் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா, எப்படியாவது என் பிசினஸ் ப்ராஸ்பர் ஆயிடனாப்பா, எப்படியாவது நான் இந்த உலகத்துல கடன் இல்லாம வாழ்ந்துடணும்ப்பா அப்படின்ற ஜபத்தை லிஸ்ட வச்சு அப்பா கிட்ட கேட்க போறீங்களா? இல்ல நித்தியத்திற்கென்று என்னை கொண்டு செல்லும் தகப்பனே, நீர் வருகிறதற்காய் நான் காத்திருக்கிறேன் அப்பா அப்படின்று கர்த்தரை வேண்டிக் கொள்ள போகிறீர்களா? இன்னும் என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, அவங்க நல்லா கல்யாணமாய் அவங்க பேர பிள்ளைகளை பெற்று அவங்க நல்லா வாழணும் ஆண்டவரே அப்படின்னு அழுவ போறீங்களா? இல்ல தேவனே நீர் எப்போ வர போறீங்க, I want to be with you Lord அப்படின்னு எப்போ யார் கேட்க போறீங்க? யோசித்து பாருங்க. தேவனுடைய சுவிசேஷமானது வெறும் இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அல்ல. இந்த உலகத்தில் வாடி போய் கொண்டிருக்கிற காரியங்களுக்கு பின்பாக ஓடி 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 வாழ போறீங்களா, இல்லை நித்தியத்திற்கென்று அசைக்க முடியாத இந்த சத்தியத்திற்கென்று உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்களா? இந்த உலகமே உங்கள் வீடு என்று வாழ போறீங்களா, இல்லை எனக்கா என் இயேசு ஒரு நித்திய வீடை வைத்திருக்கிறார், அதை பின்பற்றி நான் போக போறேன் என்று சொல்ல போறீங்களா? திங்க் அபவுட் இட். லாசருவை போல வெறும் மரணத்திலிருந்து வெளியே நாசியில் சுவாசத்தோடு வந்தா போதும் அப்படின்றீங்களா, இரு நான் உயிர்த்தெழுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல போறீங்களா? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் என் வாழ்க்கையிலும் நடக்க வேண்டும் என்று எத்தனை பேர் அறிக்கை செய்ய போறோம்? இங்கிருந்து நீங்க வெளியில போகும்போது தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவனே கிறிஸ்துவே உங்களுடைய சொந்த இரட்சகர் என்பதை அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்து தேவனோடு கூட நீங்கள் வாழ துவங்க வேண்டும். ஆமென். Shall we all stand up and look to the Lord? நல்லா கேளுங்க. சுவிசேஷமானது உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துங்க அப்படின்னு சொல்லவில்லை. Gospel is not telling you to better your life, improve your life. உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறைந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறது. Christianity is not an improvement, it is not a motivational path. How can I live better? How can I do better in life? No. Christianity is a life in exchange. உங்கள் ஜீவனுக்கு நித்தியத்தை நீங்க அடிஷனாக செய்ய போறதில்லை. You're not going to add eternity to your life. You're going to surrender your life to eternity. முற்றிலுமாய் நித்தியத்திற்கு உங்கள் ஜீவனை ஒப்பு கொடுக்க போறீங்க. அநேக பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை VBSக்கு அனுப்புனீங்க. உங்களை ஆழமாய் கேட்டு பார்ப்போம் என்று சொன்னால் என் பிள்ளை நித்தியத்திற்கும் வாழ வேண்டும் என்று தான் எல்லாரும் சொல்வீங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளை வாழணும். இதை தான் உங்களுடைய பரலோக தேவன் வாஞ்சித்தார். நான் மரணத்தை ஏற்றுக்கொண்டாலும் பரவாயில்ல, நான் சிருஷ்டித்த என்னுடைய பிள்ளைகள் ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும், நித்தியத்திற்கு வாழ வேண்டும் என்று சொல்லிதான் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை உங்களுக்காய் தந்து இவ்வளவாய் அவர் அன்பு கூர்ந்தார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து கேளுங்க, அப்பா உம்முடைய ஜீவனை எனக்கு தாங்க என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. கண்களை மூடி கேளுங்க. இந்த தற்காலிகமான இந்த உலகத்தில் நீங்கள் வாழ்ந்தது போதும். தேவனுக்காக, இயேசுக்காக, கிறிஸ்துவுக்காக வாழுங்க. ஒரு தீர்மானத்திற்கென்று உங்களை அழைக்கிறேன். ஜீவனின் நிச்சயத்திற்கென்று உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறோம். Don't hold back, don't stay back. தேவனுக்குள்ளாய் உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. இயேசு கிறிஸ்து மாத்திரமே என் சொந்த இரட்சகர் என்று சொல்லி அறிக்கை செய்யுங்க. அவரை தவிர எனக்கு வாழ்வே கிடையாது என்று அறிக்கை செய்யுங்க. அவர் எனக்கு போதுமானவர் என்று சொல்லுங்க. இந்த உலகத்திற்காக உலகத்தில் வாழ்ந்தது போதும் என்று அறிக்கை செய்யுங்க. அழியாமைக்குள் கர்த்தர் உங்களை அழைத்துக் கொண்டிருக்கிறார். உயிரோடு எழுந்தவரே,
உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுங்க. ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா ஓசன்னா. நித்தியத்தின் நிச்சயத்தோடு பாடுங்க. Come on. ஆமென் ஆமென். அல்லேலூயா ஓசன்னா. அல்லேலூயா ஓசன்னா. மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவர் பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். மரணத்தை ஜெயித்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோம். பாதாளம் வென்றவரே உம்மை ஆராதனை. Come on, lift your hands everybody. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா ஓசன்னா. 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 ஆம் தகப்பனே, ஆண்டவரே சாவாமை உள்ளதும் அழிவில்லாததுமான தகப்பனப்பா, ஆண்டவரே சரீரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. நீர் மரணத்தை தகப்பனப்பா ஜெயமாய் விழுங்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த செய்தியை கேட்ட எங்களுடைய சபை மக்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தனை ஒவ்வொருவரையும் தகப்பனப்பா சாவிலிருந்து சாவாமை உள்ளவர்களாகி மரணத்தை ஆண்டவரை வாழ்ந்திருந்த எங்களை மரணத்துக்குள்ளாக இல்லாதபடிக்கு அழிவில்லாத தகப்பன வித்துக்களாய் என் தேவனாகிய கர்த்தர் எங்களை பிறப்பித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஆண்டவரை சரீரத்தை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் தாமை ஆசீர்வதித்து பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, பலவீனம் உள்ளவர்கள், ஆண்டவரே அப்பா வியாதி உள்ளவர்கள் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவர் ஒரு புதிய சரீரத்தை கட்டளிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால். உடைய சுவிசேஷத்தின் வல்லமையானது ஆண்டவரே அப்பா இன்னும் அதிகமாக உயிர்ப்பிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கொடுக்கப்பட்ட செய்திக்காக நன்றி, பேசின தாசனுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்களையும் எங்கள் சபையும் சபை மக்களையும் ஊழியத்தையும் ஊழியக்காரர்களையும் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த சரீரத்தில் இருக்கிறதான காரியங்களை ஆண்டவர் எல்லாவற்றையும் அழிவுக்குள்ளாக்கி ஆண்டவரே சாவாமையுள்ள தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட புதிய ஆண்டவர் அப்பா ஆண்டவர் வாழ்க்கைக்காக ஜீவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோடு நாங்கள் வீட்டுக்கு கடந்து சென்று இந்த சுவிசேஷத்தின் வல்லமையை நாங்கள் பெற்றது போல் அநேகருக்கு அறிவிக்க தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வீராக. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவல்லமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் என்று மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும்
பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷம் சகவாசமும் இன்றும் என்றும் நம் அனைவரோடு கூட எப்போதும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் யாரும் உட்கார்ந்து